எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சீரியஸ் 1ல பார்த்தேன், உங்களோட ரெஸ்பான்ஸ்ல நல்லாவே இருந்தது. நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே போலாங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிசிராந்தையார் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார்? யாரு? பாரதிதாசன். செல்வத்து பையன் டேஸ் வாழ்க்கை. அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே, இந்த செல்வத்து பையன் அந்த வாழ்க்கை, இந்த லைன் யார் சொன்னதுன்னு தெரியுங்களா? குன்றக்குடி அடிகளார் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன வரும்? ஒப்புரவு. நாயன்மார் அடிச்சுவட்டில் குறச்செல்வம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? நாயன்மார் அடிச்சுவட்டில் குறச்செல்வம் இந்த நூலோட ஆசிரியர் யார்? குன்றக்குடி அடிகளார். ஓகே. ஆற்றங்கரை நிலை, கடற்கரை நிலை ஆகிய நூல்களின் ஆசிரியர்? சொல்லின் செல்வர்னு கூட சொல்லுவாங்க இவரை. அவரேதான், ராபி சேதுப்பிள்ளை. சுதந்திரம் எனது பிறப்பு உரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று வீர முழக்கமிட்டவர் யார்? இதை ஐஎன்எம்லயும் எடுத்துக்கலாம், தமிழ்லயும் எடுத்துக்கலாம், யூனிட் 8லயும் எடுத்துக்கலாம். யாரு? பாலகங்காதர திலகர். ஓகே, ஐஎன்எம் படி எடுத்துக்கிட்டோம்னா இது எப்போ இந்த முழக்கத்தை வந்து அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா? நோட் பண்ணி, இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. 1897. ஓகே. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. அது பாடினது யாரு? யாரு? வ.உ. சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழ்னு சொல்லுவாங்களே, அவர் தான். ஓகே. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் இது? மேல் கணக்கு நூல்கள்ல ஒண்ணுதான் இந்த நூல். அகத்திணையை சேர்ந்தது. புறநானூறுக்கு அப்புறம் அதிகமான பாடல்களை கொண்டது. கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? அகநானூறு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட. ஓகே. அறிவியலின் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். அந்த நோட்டலிஸ் அப்படின்ற கப்பல் வந்து ஒரு வரும் இல்லையா, அந்த இது எழுதுனது இவர் தான். ஸோ ஹாலிவுட் படம் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜானி டு த சென்டர் ஆஃப் த எர்த், இந்த மாதிரி 2-3 படம்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் எழுதுனது இவர் தான். ஓகேங்களா? ஓகே. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்ற தொடர் சுட்டும் இரு நூல்கள் என்னென்ன? 4னா என்னது? 4 அடிகள், 4 அடி அப்படின்னு வருமா? 2னா என்னது? 2 அடியில வர்றது இது திருக்குறள். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 4 அடியா திருக்குறள். ஓகே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வாழ்த்தி பாடியவர் யாரு? தமிழை வந்து பாடியிருக்காரு, கொஞ்சம் ஆவேசமாவே பாடியிருக்க மாதிரி இல்லையா? யாரு? பாரதியார். இருதினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திரிவுயில் சொல்லோடு தலால் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுளோட மரபு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு செய்யுள் வந்து இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தோன்னா 2 திணை, 5 பால் இருக்கணும், 5 பால் இருக்கு இல்லையா? ஆண் பால் பெண் பால், அந்த மாதிரி 5 பால் இருக்கணும், உயர்தனை அக்ரிணைன்னு சொல்லிட்டு தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ இந்த மாதிரி செய்யுள் மரபை வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்றது யாரு? எதுல எழுதியிருக்காங்க? ஸோ இலக்கணம்னாவே நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தொல்காப்பியம் அப்படின்னு தெரிஞ்சிடணும். ஓகே. பெரியாருக்கு முன் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? யாரு? வீரமாமுனிவர். ஓகே. சந்திரிகையின் கதை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ரொம்பவே ஃபேமஸ் தான் இல்லையா? பாரதியார்.
கவிஞர் வைரமுத்துவின் 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? இதுவே நல்லா ஃபேமஸான ஒரு இதுதான். இதுலையுமே வந்து பார்த்தோன்னா கவிஞர் வைரமுத்துன்றது ஒரு கீ தான், 2003ன்றதும் இதுதான். ஸோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? கள்ளிக்காட்டு இதிகாசம். ஸோ அவர் எப்போ வாங்கினார்னு கூட கேட்கலாம். 2003ன்றது கீவேர்டு தான். ஸோ இல்லை கள்ளிக்காட்டு இதிகாசம் இதுக்காக யார் வாங்கினாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து நோட் பண்ணிங்க ரெண்டுமே. ஓகே. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் யார்? இது வந்து ஒரு 14 மேற்கணக்கு நூல்கள்ல கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. யாரு? காரியாசன். ஓகே. ஆண்டாளை யாரின் வளர்ப்பு மகள் என்பர்? ஸோ ஆண்டாளை வந்து பூந்தோட்டத்துல கண்டுபிடிச்சு ஒருத்தர் எடுத்து வளர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மகாலட்சுமியோட அவதாரம் ஆண்டாள் அப்படிலாம் தெரியும். ஸோ அவர் எடுத்து வளர்த்துறது யாரு? பெரியாழ்வார். ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்கள் எத்தனை காண்டம் இருக்கு, எத்தனை பாடல்கள் இருக்கு? ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ராவண காவியம் எழுதுனது யாருன்னு தெரியுங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை காண்டம்? 5 காண்டம், 3100 பாடல்கள். கலித்தொகையின் மருதத்திணை பாடல்களோட ஆசிரியர் யார்? ஸோ கலித்தொகையில ஒன்னொன்னும் இருக்காங்க. அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திணை பாடல் ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி மருத திணைக்கு வந்து ஒருத்தர் இருக்காரு. அது பேர்லயே கூட இருக்கு, மருதன் இளநாகனார். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாட்டை தொல்காப்பியர் எந்த மாதிரி சொல்றாரு? அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தொல்காப்பியர் வந்து என்னன்னு சொன்னாரு? இவை இரண்டும் எது? உலக வழக்குன்னு சொன்னாரு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதாவது செய்யுள் வழக்குனா செய்யுள்படி, அதாவது செய்யுள்படி நம்ம என்ன பண்ணுவோம், அதை பேசுறதே பார்த்தோம்னா ஒரு இலக்கண மரபுப்படி நம்ம பேசுவோம் இல்லையா? அதான் செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எழுத்து வழக்குல வரும். இதே பேச்சு மொழி அப்படின்னு வரும்போது என்ன? அது உலக வழக்கு. உலக வழக்குன்னா என்னது? நம்ம பேசுறது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் பேஸ் பண்ணி வந்து தமிழ் மொழி வந்து மாறுபடும் இல்லையா? ஸ்லாங் வந்து மாறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உலக வழக்குன்னா என்னது? உலகத்துல அவங்க பேசுறத வச்சு பண்ணுவாங்க, அதுதான் பேச்சு மொழி. ஸோ அதை தான் வந்து ரெண்டா அப்படி வந்து சொல்லியிருப்பாரு யாரு? தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ என்னது? உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இது வேற என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. 20. என் கதை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன், இந்த மாதிரி இந்த மாதிரி நூல் வந்து எழுதியிருக்காரு. நிறைய எழுதியிருக்காரு. ஸோ குறிப்பிடத்தக்க நூல்னா இதுதான், சங்கொலி, மலைக்கல்லன். இந்த மாதிரி யாரு? நாமக்கல் கவிஞர். ஓகே. நாட்டுப்புற இசை எளிமையாக கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? யாரு? உடுமலை நாராயண கவி. ராசகோபாலன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? யாரு? சுரதா. அவருடைய இயற்பெயர் தான் என்னது? சுரதா. ராசகோபாலன். சுரதாவை வந்து எப்படி எதை வந்து சுருக்கி சுரதான்னு சொல்லியிருப்பாங்கன்னா சுப்புரத்தின தாசன், அதாவது பாரதிதாசன் மேல கொண்ட ஈர்ப்பால அவர் பேர் சுப்புரத்தின தாசன் வச்சிருப்பாரு. அதை சுருக்கி என்னது? சுரதா அப்படின்னு வச்சிருப்பாங்க. இவருடைய இயற்பெயர் தான் ராசகோபாலன். சரி, ஓகே. சுஜாதா, அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியுங்களா? சுஜாதா நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரங்கராஜன், அதுதான் வந்து அவங்களுடைய இயற்பெயர். ஓகே. ஸோ கவிஞர் ராஜமார்த்தாண்டம் நடத்திய சிற்றிதழ் என்ன? அது கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு சிற்றிதழ் வந்து எழுதினாரு, நடத்திட்டு வந்தாரு. ஸோ இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா தினமணிக்கு உதவி ஆசிரியராகவும் இருந்தாரு.
தினமணி தெரியும் இல்லைங்களா, இப்போ நியூஸ் பேப்பர் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த தினமணியோட உதவி ஆசிரியராகவும் இருந்தார். ஓகேங்களா, ரெண்டுமே நோட் பண்ணிக்கணும். ஓகே, நாட்டுப்புற பாடல்களை கீவா ஜெகநாதன் எந்நூலி தொகுத்துள்ளார்? அங்கங்க இருக்கிற நாட்டுப்புற பாடல்ல எல்லாமே தொகுத்து ஒரு நூல்ல வந்து தொகுத்திருக்காரு கீவா ஜெகநாதன் அப்படின்றவரு. ஸோ அந்த நூலோட பேர் என்ன? மலையருவி. இதுவுமே கீவேர்ட் தான். ஸோ வந்து மலையருவி என்னும் நூலில் தொகுத்தவர் யாருன்னு கேட்கலாம். நாட்டுப்புற பாடல் கீவா ஜெகநாதன். ரசிகமணி தனது வீட்டில் என் பெயரில் இலக்கிய கூட்டங்கள், அதை எந்த பெயர்ல வந்து இலக்கிய கூட்டம் நடத்தினாரு? சாரி, அது எந்த பெயர்? சாரி, எந்த பெயர்ல பார்த்தோம்னா என்ன பெயர், அதாவது எந்த பெயர் என்ன பெயர்ல இலக்கிய கூட்டம் நடத்தினாரு? ரசிகமணி. டி.கே. சிங்கோ சொல்லுவாங்க அவரை. வட்டத்தொட்டி. மதுரை காஞ்சியை பாடிய மாங்குடி மருதனார் 8 தொகையில் பாடிய பாடல்கள் எத்தனை? ஸோ நம்ம மேலே பார்த்தோம், மதுரை காஞ்சி பாடினது மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து 8 தொகையில பாடல் வந்து பாடியிருக்காரு. அந்த எத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கொஸ்டின். 13. கிரேக்கத்தில் வெண்பா வடிவில் பாடல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது வெண்பா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, செப்பல் ஓசை பெற்று வர வெண்பா, செப்பல் பொட்டா போவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து வெண்பா வந்து கிரேக்கத்துலேயும் வந்து இருக்கு. அதை வந்து எப்படி கூப்பிடுவாங்க? அங்கே எப்படி கூப்பிடுவாங்கன்னா சாப்போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது இங்கிலீஷ்லேயும் ஒன்று கூப்பிடுவாங்க. இப்போ கிரேக்கத்தில் வந்து சாப்போ மாதிரி ஆங்கிலத்தில் என்னன்னு கூப்பிடுவாங்க? சாப்பிக் ஸ்டான்சா. என்னது? சாப்பிக் ஸ்டான்சா இப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுவுமே கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கணும். ஸோ கிரேக்கத்தில் வந்து சாப்போ, தமிழில் வெண்பா, இங்கிலீஷில் பார்த்தோன்னா சாப்பிக் ஸ்டான்சா. ஓகேங்களா. ஓகே, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொன்ன நூல் எது? நம்மளுக்கு நல்லாவே தெரியும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதில் தான் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது உணவு ப்ளஸ் தண்ணி ரெண்டும் சேர்த்தது தான் உணவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா குடப்புலவியார். இவ்வளவு கூட கொஸ்டின் கேட்பாங்க, எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்கலாம். நூலுன்றது போல யாருன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும்? குடப்புலவியனார். என்னது? புறநானூறு. தை மாதம் முதல் நாளில் என்ன ஆண்டு தொடங்குகிறது? திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை மாதம் 2ஆம் நாளை வந்து என்னன்னு கொண்டாடுறாங்க? திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி, திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, தொடங்குறது வந்து தை மாதம் முதல் நாள்ல வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும். தை மாதம் 2ஆம் நாளை வந்து திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. ஓகே, காமராசர் எங்கு உள்ள தலைப்பாலத்தை காரணம் காட்டி 3 மைல் தூரத்திற்கு ஒரு பள்ளி என்ற விதியை தளத்தை ஏற்பாடு செய்வதாக கூறினார். அதான் என்ன பண்ணுவாரு, அப்போ வந்து மழை பயங்கரமா வந்து என்ன பண்ணும், வெள்ளம் போயிட்டு காட்டாறு மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து கேட்பாரு, இந்த பக்கம் ஊர் இருக்கவங்களாம் வந்து எப்படி இப்போ படிப்பாங்க அந்த மாதிரி வெள்ளம் வந்தப்ப அப்படின்னு சொன்னோடனே, அந்த வெள்ளம் வழிய வரைக்கும் யாருமே ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியாளர் ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. அதுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, அப்ப அந்த இதுக்கு அப்ப அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்கூல் வந்து கட்டிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் என்ன விதி போட்டிருப்பாருன்னா 3 மைல் ஒரு தூரத்துக்கு வந்து ஒரு பள்ளி அப்படின்ற விதி வந்து அவர் போட்டிருப்பாரு. பட் வந்து அந்த விதியை வந்து அவரே வந்து என்ன பண்ணுவாரு, தளர்த்துவாரு. அதாவது மக்களுக்காகத்தான் வந்து சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த விதியை தளர்த்தி அங்க ஒரு இதை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல வந்து சொல்லுவாரு. அந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஸ்டின். என்ன ஊரு? பரமக்குடி. அடுத்து, கல்விக்கண் திறந்த காமராசர் என்று மனதார பாராட்டியவர் யார்? காமராசர்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கல்விக்கண் திறந்தவர், கிங் மேக்கர், அதாவது தலைவர்களை உருவாக்குபவர், கருப்பு காந்தி, காலா காந்தி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் தெரியும். ஸோ இதுல கல்விக்கண் திறந்த காமராசர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஏன் பாராட்டினாங்க? நிறைய ஸ்கூல்ஸ்லாம் அவர் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. குழந்தைங்க வந்து இப்போ வரணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து வகுத்துப்பாரு. மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், இந்த மாதிரிலாம். ஸோ அப்படின்றதுனால அவர் வந்து கல்விக்கண் திறந்த காமராசன் பாராட்டியிருப்பாரு ஒருத்தர். யாரு? பெரியார். ஓகே, தமிழ்நாட்டில் காமராஜர் பல்கலைக்கழகம் எங்குள்ளது? ரொம்ப முக்கியம், இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எது? மதுரை.
மதுரையில தான் காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு. அதே மாதிரி எங்கு உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது? எங்க இருக்கிறதுக்கு? சென்னை. ஓகே. ஸோ காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. ஸோ அது எப்போ கட்டினாங்கன்றது தெரியும். அக்டோபர் 2 2000 அந்த ஆண்டு வந்து கட்டியிருக்காங்க தெரியும். ஸோ அது எப்போ எங்க கட்டியிருக்காங்க அப்படின்றது சொல்லிட்டு கொஸ்டின். எங்க? கன்னியாகுமரி. டேட்டு ஞாபகம் வச்சுக்கணும், ஊரு ஞாபகம் வச்சுக்கணும். 2 அக்டோபர் 2000. நாலடியார் எண்ணூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. என்ன சொல்லுவாங்க? 4ம் 2ம் சொல்லுக்குருதி. எது? திருக்குறள். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் எனும் உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார்? நிறைய பார்த்தோம்னா அந்த திருக்குறள் வச்சு நிறைய உரையாற்றிப்பாரு. அது மூலியமா திருக்குறளோட இதை வந்து பரப்புவாரு. ஸோ திருக்குறள் மேல ரொம்ப ஒரு இதா இருப்பாரு. ஸோ அவரோட மேக்சிமம் புக்ஸ் பார்த்தோம்னா திருக்குறள் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். பேர்ல இருக்கா? திருக்குறள்னார் வி. முனுசாமி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். அடுத்து பெய்து பழகிய மேகம் அப்படின்ற ஒரு கவிதை நூலை எழுதுனது யாரு? இது நான் ஷார்ட்கட்லாம் சொன்னேன் கிளாஸ் நடத்தினப்ப. என்னது? தேனரசன். மேகத்துல வந்து தேனா பெஞ்சுது அப்படின்னு ஞாபகம் சொன்னேன். அடுத்து சரஸ்வதி மாலை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வேற என்ன எழுதியிருக்காரு அவரு? திருவானைக்காவுலா, பரம்பிரம்ம விளக்கம், சித்திரமடல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. யாரு? காலமேக புலவர். இவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியுங்களா? என்னது? வரதன். ஏன் இவர் காலமேக புலவன் சொல்வாருன்னு தெரியுங்களா? மேகம் மாதிரி அப்படி பொழிவார் கவிதை, அதனால்தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சரஸ்வதி மாலை என்னும் நூலின் ஆசிரியர் காலமேக புலவர். ஓகே. பழமொழி நானூறின் ஆசிரியர் முன்றுரை அறையினார் பாடிய கடவுள் வாழ்த்து மூலம் அவர் எச்சமத்தை சார்ந்தவர் என்று அறிய முடிகிறதுன்றாங்க. இது சமண சமயம். மேக்சிமம் பார்த்தோம்னா சமண சமயம் தான் வருவாங்க அந்த கீழ்கணக்கு நூல்கள்ல வரவங்க. ஒருத்தர் தான் வந்து ஐ திங்க் ஆசார கோவை நினைக்கிறேன், அது எழுதுன ஒரு பெருவாய் மொழியினார் மட்டும்தான் வைணவு சம்திங் ஏதோ வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட் மேக்ஸிமம் பார்த்தோம்னா எல்லாமே சமணம் சேர்ந்தவங்க தான் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நாலடியார் பார்த்தோம்னா கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அதில் பார்த்தோம்னா சமண முனிவர்கள் எழுதின தொகுப்பு தான் நாலடியார்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தோம்னா சமண முனிவர்களாக தான் இருப்பாங்க. அங்கே சமணத்தை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க புலவர்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழிரை. ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம் பாரதியார்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பாவலர் மணி என்று புகழப்படுபவர் யார்? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. வாணிதாசன். அவர் தான் என்னன்னு சொல்றாங்க சிறப்பு பெயர் பாவலர் மணி. வேற என்ன சொல்லுவாங்க அவரோட சிறப்பு பெயர்? இன்னும் ஃபேமஸான ஒண்ணு இருக்கு. தமிழகத்தின் ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் மற்றும் எழுதப்பட்ட ஆண்டு என்ன? இந்த கொஸ்டின்லாம் யோசிக்க கூட டக்குன்னு போட்டுக்கணும். கால்டுவெல் 1856. ஓகே. திருக்குறளை நகைச்சுவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? முன்ன கூட பார்த்தோம். இதோட மேக்சிமம் நூல் பார்த்தோம்னா திருக்குறள் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்தோம். என்னது? பி. முனுசாமி. தண்ணீர் யுத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? யாரு? சுப்ரபாரதி மணியன். சுப்பிரமணி பாரதி கிடையாதுங்க, சுப்ரபாரதி மணியன். ஓகேங்களா? ஓகே. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் டக்குன்னு சொல்லிடணும். தொல்காப்பியம். தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? யாரு? ரா. இளங்குமரனார். சாரி, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். ஓகேங்களா? ஓகே.
பின்பருவனவற்றில் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படும் அரங்கசாமி என்ற எத்திராசலு அவரின் பெயர் யாது? இப்பதான் கேட்டோம் இல்லையா, அவரோட இயற்பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ராசகோபாலன். காத்து நொண்டி சிந்து அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு? ஆக்சுவலி பார்த்தோம்னா ஆன்சர் என்னன்னு வரும்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தோம்னா பஞ்சகும்மி அப்படின்னு சொல்லிட்டு சேராசு வந்து தொகுத்திருப்பாரு. ஓகேங்களா, அந்த நூல்ல வெங்கம்பூர் சாமிநாதர் இயற்றிய கோணக்காத்து பாடல், அந்த கோணக்காத்து பாடலுக்கு இன்னொரு பேரு தான் அந்த அந்த கோணக்காத்து பாடல்ன்றது பார்த்தோம்னா அந்த காத்து நொண்டி சிந்து அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது. இது எழுதுனது இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா வெங்கம்பூர் சாமிநாதன் வரும். தொகுத்தவர் வந்து சேராசு. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தொகுத்தவர் சேராசு. இந்த காத்து நொண்டி சிந்து அதாவது கோணக்காத்து பாடல் எழுதுனது யாரு பார்த்தோம்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ பொருட்பால் இயல்கள் வந்து சரியான வரிசையில் எழுதுங்க. ஸோ பொருட்பால் நம்மளுக்கு தெரியும் 3 இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 வந்து வரிசையா சரியான வரிசைப்படுத்தி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த அரசியல் என்ன இருப்பாங்க, அமைச்சர் இருப்பாங்க. அமைச்சர்கள்லாம் என்னன்னு கத்துவாங்க, ஒளிகன்னு கத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆசை ஜோதி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ ஆசை ஜோதி அப்படின்ற ஆசிரியர் யாரு பார்த்தோம்னா ஆக்சுவலி பார்த்தோம்னா இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல். லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா எட்வின் அர்னால்டு. யாரு? எட்வின் அர்னால்டு அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. அதை வந்து ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மொழிபெயர்ச்சிருப்பாரு தமிழ்ல. இந்த ஆசிய ஜோதி வந்து எதை பத்தினது பார்த்தோம்னா புத்தரோட வரலாறு, அவரோட கொள்கை இதெல்லாம் விளக்குற நூல் தான் வந்து பார்த்தோம்னா ஆசிய ஜோதி. இது தமிழ்ல மொழிபெயர்ச்சது யாரு? அதோட ஆசிரியர் யாரு? கவிமணி. இதுல ஞாபகம் வச்சுக்கிட்டது எட்வின் அர்னால்ட், லைட் ஆஃப் ஏசியா, புத்தரோட வரலாறு, ஆசிய ஜோதி, கவிமணி. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகள் பெரும்பாலான எந்த மொழியில் அமைந்துள்ளன? பெரும்பாலும் என்னது? தமிழ் மொழி. ஓகே, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா படிக்கிற ஒருத்தர் யாரு? இது வந்து பார்த்தோம்னா தமிழ் ஓவியம் அப்படின்ற தலைப்பு கீழே வர ஒரு கவிதை பாடல். யாரு? தமிழ் அன்பனார். ஓகே, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. அந்த மாதிரி பாடலும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அழகா சொல்லியிருக்காரு. இவர் வந்து 1933ஆம் ஆண்டு வந்து பிறந்தாரு. ஈரோட்ல பிறந்திருக்காரு. சரி, ஓகே, ஆன்சரே சொல்லிட்டேன். ஈரோடு தமிழன்பன், ஈரோடுல பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து மரபு கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மரபு கவிஞர்னால யாரு? ஈரோடு தமிழன்பன் தான். ஓகே, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொன்னாரு. யாரு? பிங்கள முனிவர். பிங்கள நிகண்டு அப்படின்ற நூல் பேர் பிங்கள நிகண்டு. அது எழுந்தது பிங்கள முனிவர். சரி, ஓகே. பாலைப்புறா என்று புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? பாலை புறா எது? சமுத்திரம். சமுத்திரம் அவரது. ஓகே, பாலை பாடிய பெருங்கடுக்கோ எந்த மரபை சேர்ந்தவர்? இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சேர மரபு. அடுத்து வண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? இயற்பெயர் என்ன? கல்யாண சுந்தரம். இவரை பத்தின எக்ஸ்ட்ராவா பார்க்கணும்னா 2016 தமிழகத்தோட சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. என்ன நூலுக்கான பார்த்தோம்னா ஒரு சிறு இசை அப்படின்ற ஒரு நூலுக்காக வந்து பார்த்தோம்னா இவர் வாங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இவர் வந்து வண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு கதைகளையும், கல்யாண்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கவிதையும் வந்து எழுதுவார் இவர். ஓகேங்களா, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கி வரும் தம் சொற்பொழிவு மூலம் தமிழின் பெருமையை உலகம் முழுவதும் பரப்பியவரும் யார்? தமிழ் பண்பாடு அப்படின்ற இதழை தொடங்கியவர் யாரு? தனிநாயகம் அடிகளார். ஓகே, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்னது? இது வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று.
இதோட ஃபர்ஸ்ட் பரணி நூல்ல ஃபர்ஸ்ட் பரணி என்னது? கலிங்கத்து பரணி. எழுதின வந்து ஜெயங்கொண்டார். அப்படிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? பரணி நானே சொல்லிட்டேன்னா ஓகே பரணி. ஸோ வந்து 1000 யானைகளை கொன்றவர் வந்து புகழ்ந்து பாடுறது தான் இந்த பரணி போர்ல. ஓகே. சீன மெய்யியலாளர் லாவோட்சு எந்த சிந்தனை பிரிவை சார்ந்தவர்? கிமு ஆர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர். சைனீஸ் இவர் லாவோட்சு. அவர் எந்த சிந்தனை? இப்போ கம்யூனிசம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, திராவிட இது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு சிந்தனை இருக்கு. அந்த மாதிரி எந்த சிந்தனை சேர்ந்தவர்? தாவோவியம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பிச்சை ரேவதி. இந்த மாதிரி புனைப்பெயர்ல வந்து கதை எழுதுறவர் யாரு? கதை கவிதை பிச்சைன்னும் போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, பிச்சுமூர்த்தி. பிச்சுமூர்த்தி. ஓகே. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக படிப்பதும் அவரவர் முறை அப்படின்னு சொல்லிட்டு கோட்பாட்டை வந்து ஒரு கோட்பாடை வந்து சொன்னார் ஒருத்தர். யாரு? தி ஜானகி ராமன். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடியது? நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. ஆன்சர் என்ன? ஆ. ஓகே. திருவெம்பாவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது யாருன்னு தெரியுங்களா? யாரு? மாணிக்க வாசகர். ஸோ இந்த திருப்பாவை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா காலையில சூரியன் முளைக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போய் ஆத்துல குளிச்சுட்டு திருமாலை வந்து கும்பிட்டு இது பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தோம்னா அது அந்த மாதிரி அந்த பொண்ணுங்க வந்து பாடி எழுப்புற மாதிரி பாடுற பாட்டு தான் வந்து திருப்பாவை. எழுங்கப்பா வரி சங்கமோத அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பாடி நம்ம கேட்டிருப்போம் படத்துல கூட. அது வந்து திருப்பாவை. பெருமாளை வந்து இது பண்றது. திருவெம்பாவைன்றது பார்த்தோம்னா அதே மாதிரிதான். திருமாலுக்கு பதிலாக சிவபெருமானை கும்பிடுறதுக்காக வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்பிட்டு கூப்பிட்டு போவாங்க. அது பாடினது யாருன்னு பார்த்தோம்னா மாணிக்க வாசகர். ஓகேங்களா? சரி, ஓகே. யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் ஆகிய இலக்கண நூல்களை இயற்றியவர் யார்? யாரு? புலவர் குழந்தை. இவர் வந்து இன்னொரு இது எழுதியிருக்காரு. இது ராவண காவியம் எழுதணும் புலவர் குழந்தை தான். ஓகேங்களா? ஓகே. தென்னகத்து பெர்னாட்சா டக்குன்னு சொல்லிடணும். யாரு? அறிஞர் அண்ணா. குறுந்தொகையின் ஆசிரியர் யார் மற்றும் அதில் உள்ள பாடல்கள் என்ன? எத்தனை? குறுந்தொகைன்றது ஃபர்ஸ்ட் அகத்தனியா புறத்தனியானீங்கன்னாவே ஒரு ஆப்ஷன் வந்து கலைஞ்சு போயிடும். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடிகள் எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் என பாடியவர் யார்? பாரதிதாசன். தமிழக அரசின் சார்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு ஆண்டுதோறும் விழா எடுக்கப்படும் நாள் என்ன? அக்டோபர் 30. அதாவது அவரோட பிறந்த நாள்னு எடுத்துக்கலாம், அவரோட இறந்த நாள் ரெண்டுமே அதேதான். 30/10 தான் வந்து பிறந்திருப்பாரு. அதே 30/10 தான் இறந்தும் போயிருப்பாரு. ஸோ அந்த நாள்ல அதை தான் பார்த்தோம்னா அவருக்கு வந்து விழா எடுக்கிற நாளா இது பண்றாங்க. இதுக்கு அடுத்து யாருடைய பிரசங்கத்தையும் பாரதியும் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெறும், புரட்சி ஓங்கும், நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என நீதிபதி பிகே கூறினார்? ஆன்சர் சிதம்பரனார். வ.உ.சின்றாங்க இல்லையா, கப்பலுடைய தமிழன் வ.உ.சி அவரு. ஸோ முன்னீர் வழக்கம் என்ன தொல்காப்பியம் குறிப்பிடுவதை அதை என்னன்னு சொல்லுவாங்க? முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்றது எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். ஸோ இந்த முன்னீர் வழக்கம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா கடற்பயணத்தை பத்தி குறிக்குது. அடுத்து நன்னூல் கூறும் பகுப்பத உறுப்புகளின் வகைகள் எத்தனை? ஸோ பகுப்பத உறுப்புகள்லாம் தெரியும் நினைக்கிறேன். பகுதி, சந்தி, இடைநிலை, விகாரம், சாரியை, அப்புறம் விகுதி அப்படின்னு சொல்லிட்டு 6 வரும். ஆன்சர் வந்து 6. ஒவ்வொரு பாடலின் எதுல பார்த்தோம்னா பழமொழி இருப்பதனால இது வந்து பழமொழி நானூறு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பழமொழி நானூறு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 லைன் இருக்கு அப்படின்னா அந்த 4வது லைன் பார்த்தோம்னா பழமொழியோட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆற்றினா வேண்டுவதில் அப்படின்னு சொல்லிட்டு முடியும்.
அதே மாதிரி ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, முன்றிலா அந்த மாதிரி சொல்லிட்டு ஒண்ணு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து எங்க வரும்னு கேக்குறாங்க, அந்த பழமொழி எந்த லைன்ல வரும்னு கேக்குறாங்க. அடின்னு சொன்னோம்னா 4வது அடி, மொத்தமா நம்ம சொன்னோம்னா இறுதியில் வரும். அதே மாதிரி திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி மற்றும் தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியை பற்றி பாடியவர்கள் யார் யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து 2 கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னது யாரு, தன்பொருணை புனல் நாடுன்னு சொன்னது யாருன்னு சொல்லிட்டு கூட தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னது யாரு, திருஞான சம்பந்தர். ஸோ அந்த மாதிரி தன்பொருணை புனல் நாடுன்னு சொன்னது திருநெல்வேலியா, சேர்க்கல. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நடுவண் அரசு எந்த ஆண்டு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? ஸோ அவரோட நினைவை குறிக்கவங்களையே என்ன பண்ணாங்க, 5 ரூபாய் ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க. அது எந்த ஆண்டு? 2009. ஸோ 2010 பார்த்தோம்னா அவர் நினைவா அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அண்ணா நூலகம், அது வந்து ஓபன் பண்ணாங்க 2010ல. 2010ல 2009 பார்த்தோம்னா நாணயம் வெளியிட்டாங்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் இது. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஸோ அது எந்த அளவுக்குன்னா மராத்தா காலத்துல இருந்தே இருக்கு. மராத்தார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எடுத்து பராமரிச்ச ஒரு நூலகம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மிக பழமையான ஒரு நூலகம் தான் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓகே, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சிறுபஞ்ச மூலம், அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் இருக்கும் இல்லையா, ஸோ அது என்னென்ன டைப்பான இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சிறுபஞ்ச மூலம்னா எது, குடும்ப விளக்குனா எது, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை, இது ஒன்னொன்னு எதுன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும். ஸோ ஈஸியா வந்து சொல்லணும்னா குடும்ப விளக்கு பார்த்தோம்னா என்னது, இப்போ எழுதுனது இல்லையா, பாரதிதாசன் எழுதுனது, தற்கால இலக்கியம். அடுத்து காப்பியம், சீவக சிந்தாமணினாவே நம்மளுக்கு காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம் எல்லாம். ஸோ காப்பிய இலக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சிறுபஞ்சமூலம் கீழ்கணக்கு நூல்கள்னாவே என்னது, அற இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் தெரியும். நீதிநூல் இலக்கியம், நீதிநூல், அதே மாதிரி அறநூல் அப்படின்வாங்க. இதே குறுந்தொகை வந்து மேல் கணக்கு நூல்கள். ஸோ அது என்ன சொல்லுவாங்க, சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்ற கோட் சொன்னது யாரு? ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோட்ஸ். அவங்க அப்பா வந்து செருப்புலாம் வச்சாரு அப்படின்வாங்க. அப்ரஹாம் லிங்கன். ஓகே. நோபல் பரிசு பெற்ற எர்னட் ஹெமிங்வே உலக புகழ் பெற்ற குறுநாவலின் பெயர் என்ன? சரி, இந்த நாவல் வராது, குறுநாவல். கிழவனும் கடலும். ஸோ தண்ணீர் பார்த்தோம்னா வைரமுத்துவோட கவிதை. அடுத்து, புலவர் குழந்தையின் ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது யாரு? ரொம்பவே ஒரு ஃபேமஸ். ராவண காவியம்னாவே மெயின் வந்து ஒன்னு அதுல எத்தனை காண்டம், அதுக்கப்புறம் எத்தனை நூல்னு ஒரு கொஸ்டின் வரும் மேக்சிமம். இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் கொடுத்து கேட்பாங்க அது யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. யாரு? அண்ணா. அதே மாதிரி ஆசிய கண்டத்துல மிகப்பெரிய நூலகம் பழமையானதுன்னு பார்த்துட்டோம். பெருசு எது ஆசிய கண்டத்துல? எது? சீனா. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் இருந்த துறைமுகம் எது? தாமிரபரணி கடலோடு கலக்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்க துறைமுகத்தோட பேர் என்ன? பாண்டியனோட மெயினான ஒரு இது சொல்லுவாங்க, முத்து குளிக்கிற இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இதுதான் அது. ஆன்சர் என்ன? கொற்கை. நெக்ஸ்ட், நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் யார்? ஸோ
ஸோ மேக்ஸிமம் குற்றாலன்னும் போது 2 பேர் வருவாங்க. திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து வருவார். அவரு ஒரு அதிக அளவில் வந்து இதை பத்தி பாடியிருப்பாரு. திருஞான சம்பந்தர். ஓகே, அடுத்து ஓகே அவங்களோட சிறப்பு பெயர் அதோட வந்து நம்ம பொருத்தணும். ஈசிலிருந்தே போலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். செந்தமிழ் தேனின்னு தெரியும். பாரதிதாசன் வந்து என்னன்னு சொல்லுவாரு, பாரதியார செந்தமிழ் தேனின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா டி கே சிதம்பரத்தை குற்றால முனிவன் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் தாகூர் வாணிதாசன். அதே மாதிரி காந்தி கவிஞர் யாரு, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஸோ நேராகவே இருக்கு. கவிஞர் வாணிதாசனுக்கு பிரெஞ்சு நாடு கொடுத்த விருது என்ன? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். பிரெஞ்சுனாவே என்ன வரும், செவாலியர் விருதுன்னு வரும். ஓகே, அடுத்து தற்கால வழக்கில் இல்லாததும் செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளதுமான வினைமுற்று விதியை தேர்க. வினைமுற்று வந்து இப்போதைக்கு செய்யுள்ல மட்டும் தான் இருக்கு, நம்ம நார்மலா யூஸ் பண்றதுல இல்ல அப்படின்னும் போது எது எது? சி ஆ 2 இயர் ரெண்டும். வருமுன் நோயை காப்பாயே வையை புகழ வாழ்வாயே, இது சொன்னது யாரு? கவிமணி தேசிக விநாயகர். பண்டமாற்று முறையை சொல்லும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று சொல்ற பாடல் இது. அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கிற ஒரு கொஸ்டின். இது கூட நான் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதாவது பொண்ணோடுன்னு வந்தாவே என்னது, நம்ம என்ன பண்ணுவோம், தங்கத்தை என்ன பண்ணுவோம், கொண்டு போய் வீட்டுக்குள்ள தானே வைப்போம். வீடுன்னா என்னன்னு சொல்லுவோம், அகம் அப்படின்னு சொல்லுவாங்களா, உள்ளனாலும் அகம் சொல்லுவோமா, அப்படி என்ன வரும், அகநானூறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏறப்பரியாகுமே என்ற தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன? ஸோ பரினாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், குதிரை. பரம்பிரம்ம விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எழுதின வேற என்னெல்லாம் பார்த்தோம்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரம்பிரம்ம விளக்கம், சித்திரமாடல், இதோட சேர்த்து சித்திரமாடல் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. மேகம், அதாவது எப்படி கருமேகம் வந்து பொழியுதோ அந்த மாதிரி வந்து கவிதையா பொழிவாருன்றதுனால அவர் காலமேக புலவர்னு வச்சாங்க. அவரோட இயற்பெயர் வந்து வரதன் கூட நம்ம பார்த்தோம். காலமேக புலவர். என்னென்ன எழுதியிருக்காரு, திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, சித்திரமாடல், இதுல கொஸ்டின்ல இருக்க மாதிரி பரபிரம்ம விளக்கம். அடுத்து கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அது மானுடத்தையும் பேச வேண்டும் என கலைஞர்களிடத்தை வேண்டுகோள் வைப்பவர் யார்? சொன்ன நீங்க என்ன வேணாலும் வரைங்க, எப்படி வேணாலும் வரைங்க, ஆனா அதுல வந்து ஒரு மனுஷனோட ஒரு அந்த அவங்களோட ஃபீலிங், அவங்களோட இது வந்து அது அவங்களோட டச் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீங்க வந்து செய்யணும், கலையை வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைப்பாரு ஒரு கலைஞர். தேனரசன். கீரைப்பாத்தையும் குதிரையும் இரட்டோர மொழிந்தவர் யார்? இப்பதான் நம்ம இவரை பத்தி பார்த்தோம். சரஸ்வதி மாலையெல்லாம் இவர் எழுதினார்னு பார்த்தோம் இல்லையா. காலமேக புலவர். இரட்டோர மொழிதல் இதை எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு இவர் தான் ஒரு இரட்டோர மொழிதல். ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர். குகை ஓவியங்கள் பெரும்பாலும் என்ன ஓவியமா இருக்கும்? குகைனா என்னன்னு சொல்லலாம், பாறையா இருக்கும். ஸோ அங்க பார்த்தோம்னா அப்படி வளைச்சு எழுதுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, கோடு கோடா வந்து எழுதுற மாதிரி தான் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்னது, கோட்டோவியம். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளை வரையப்பட்டிருப்பவை எந்த ஓவியங்களா வரைஞ்சிருக்காங்க? சுவர் ஓவியம், சுவர்ல வந்து வரைஞ்சிருக்காங்க. கலம்காரி ஓவியம் அப்படின்னா என்னது? கலம்காரி இப்ப கூட இருக்குது, துணி ஓவியம். ஓகே, 8வது உலகத்தமிழ் மாநாடு 1995ஆம் ஆண்டு நடைபெற்ற இடம். ஸோ போன சீரீஸ்ல பார்த்தோம்னா ஒரு டேபிள் காலம் மாதிரி காட்டினேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ நடந்த வரைக்குமே வந்து எந்தெந்த ஆண்டு எங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்க சொன்னேன். ஸோ அந்த டேபிள் காலம் படிச்சிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். 8வது உலகத்தமிழ் மாநாடு
நடந்தது பார்த்தோன்னா 1995. எங்க நடந்துச்சு? இந்தியாவில் தஞ்சாவூர். வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? ஆ. முத்துலிங்கம். அதே மாதிரி 6ஆம் திணை அப்படின்ற ஒரு சிறுகதையோட ஆசிரியரும் ஆ. முத்துலிங்கம். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றவர் யார்? அழகிய பெரியவன். ஸோ இதுல 2003ன்றது கீ, தகப்பன் கொடின்றது கீ, அழகிய பெரியவன்றதும் கீ. அறம் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? ஜெயமோகன். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து எழுதியிருக்காங்க. இந்திய ஆட்சி பணி தேர்வை முதலாக தமிழில் எழுதி தேர்ச்சி பெற்றவும் இவர் தான். நிறைய இடத்துக்கெல்லாம் போய் தேடி அடைஞ்சு நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு IAS. தமிழிலே ஃபுல்லா தமிழிலே எழுதி ஃபர்ஸ்ட் பாஸ் ஆனாரு IAS. இது ஆர். பாலகிருஷ்ணன். திருப்புகழின் ஆசிரியர் யார்? திருப்புகழ் இந்த நூல்ல மொத்தம் 1307 பாடல்கள் வந்து இருக்கு. இசை பாடல்கள், இசை பாடல்கள் சொல்லுவாங்க அது. ஸோ 1307 பாடல்கள் வந்து இதுல இருக்கு. ஸோ இந்த திருப்புகழ் இதை எழுதுனது யாரு? அருணகிரிநாதர். தமிழில் முதலில் காவடி சிந்து பாடியதால் இவரை காவடி சிந்தின் தந்தை அப்படின்வாங்க. 2 சொல்லுவாங்க. மொத்தமா சிந்தின் தந்தை ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, பாரதியார் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காவடி சிந்து தந்தைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அண்ணாமலையார். கடித இலக்கியத்தின் முன்னோடி ரசிகமணின்னு கூட சொல்லுவாங்க இவங்கள. யாரு? டிகேசி அப்படின்ற TK சிதம்பரம். 4வது திவ்ய பிரபந்தத்தின் முதல் திருவந்தாதையை பாடியவர் யார்? யாரு? பொய்கை ஆழ்வார். 2வது பாடினது பூதத்தாழ்வார். 3வது பேயாழ்வார். அதுக்கடுத்து திருமலிசை ஆழ்வார் அப்படின்னு வருவாங்க. 4வது அந்தாதி வந்து திருமலிசை ஆழ்வார். ஸோ 1 பார்த்தோன்னா பொய்கை ஆழ்வார், அடுத்து பூதத்தாழ்வார், அடுத்து பேயாழ்வார், அடுத்து திருமலிசை ஆழ்வார். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு வந்து சீரீஸ் 2ல வந்து பார்த்தோம்னா முடிஞ்சாச்சு. 6th to 12th வரைக்கும் இருக்கிறதுல ஒரு முக்கியமான கொஷின்ஸோட ஒரு கோர்வை. ஸோ அடுத்த சீரீஸ்ல மீட் பண்றேன். பை.